வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ஜெகராஜ் நகர் மெயின் ரோட்டில் ராமகிருஷ்ணா பள்ளியில் இருந்து பா மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைப்பதற்காக அமைச்சர் ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் அமைச்சர் ஜான்குமார் அவர்கள், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், காமராஜர் நகர் தொகுதி தலைவர் விஜயராஜ், கட்சி நிர்வாகிகள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காலை முதல் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகி உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரி நகர பகுதி மற்றும் கிராமப்புற பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். நகர பகுதிகளான முதலியார்பேட்டை, உப்பளம், ராஜ்பவன் பேருந்து நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. இதேபோன்று கிராமப்புறங்களான அரியாங்குப்பம், முருங்கப்பாக்கம், தவளக்குப்பம், பாகூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் சில தினங்களாக தொடர்ந்து விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் அலைகளும் ஆர்ப்பரித்து வருகிறது. இதனால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் எச்சரிக்கை மீறி கடற்கரைக்கு வரும் பொதுமக்களை போலீசார் எச்சரிக்கை விடுத்து திருப்பி அனுப்பி வருகின்றனர். கடல் அலை சீற்றமாக காணப்படுவதாலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதாலும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்துள்ளது. இந்த நிலையில் காலை முதல் தொடர்ந்து கனமழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று ஒருநாள் விடுமுறை அளித்து கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். எனினும் தொடர்ந்து கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் பொதுமக்கள் அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் மாநில நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் வில்லியனூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பொழுது எஸ்ஐஆர் தொடர்பாக கேள்வி கேட்ட தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை தகாத வார்த்தையில் திட்டி ஒருமையில் பேசி மிரட்டல் விடுத்தார். அதைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் தனியார் டிவி செய்தியாளர் ராஜுவை அங்கிருந்து வெளியேற்றினர். மேலும் திருமண மண்டபத்தை விட்டு வெளியே வந்த செய்தியாளர் மீது நாம் தமிழர் கட்சியினர் தாக்குதல் நடத்தினார்கள். இதுகுறித்த செய்தியாளர் ராஜு மற்றும் புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் இணைந்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் 2 பேர் உட்பட 3 பேர் மீதும் 296B அதாவது தகாத வார்த்தையில் திட்டுதல், 115(2) தாக்குதல், 351(2) கொலை மிரட்டல் ஆகிய 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து வில்லியனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் மணக்குப்பட்டி கிராமத்தில் சாலையில் தேங்கிய மழை நீரினால் பள்ளம் மேடு தெரியாமல் அப்பகுதி மக்கள் கீழே விடும் அவல நிலை ஏற்பட்டு வருவதாகவும் இதனால் அப்பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படும் சூழல் உருவாகி உள்ளது. நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அப்பகுதி கிராம மக்கள் இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறி அப்பகுதி மக்கள் சாலையில் தேங்கி இருந்த மழை நீரில் இறங்கி நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதி விவசாய நிலமா அல்லது சாலையா என்று தெரியாமல் இருந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், பல ஆண்டுகளாக மழைக்காலங்களில் இப்பிரச்சனை இருப்பதாகவும் தற்பொழுது விட்டு விட்டு மழை பெய்வதால் குறைந்த அளவு தண்ணீர் தேங்கி இருப்பதாகவும்
தொடர் மழைக்காலங்களில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்திற்கு தடை ஏற்படும் அளவிற்கு உள்ளதாகவும், ஆகையால் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அரியாங்குப்பம் தொகுதியில் 37,74,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியான காக்காயன்தோப்பு பகுதியில் உள்ள அபிராமி நகரில் 2024-25 ஆண்டிற்கான சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 21,45,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பெருமாள் நகரில் 16,29,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி 37,74,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பெண்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் பகுதியில் ரூபாய் 32 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் சீனிவாச நகர் பகுதியில் கழிவுநீர் செல்ல சரியான வடிகால் வசதி இல்லாமல் இருந்து வந்தது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வமிடம் கோரிக்கை வைத்தனர். சட்டப்பேரவை தலைவர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 32 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் இப்பணிகளை தொடங்க அரசாணை பெற்றுத் தந்தார். அதன் அடிப்படையில் பணிகளை துவங்குவதற்காக சீனிவாசன் நகரில் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட தலைவர் சுகுமாரன், துணைத் தலைவர் மணிகண்டன், கோபு, ராஜா, யுவராஜ் மற்றும் சீனிவாசா நகர் பெரியோர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வெள்ளையனூர் கொம்யூன் மங்கலம் தொகுதிக்குட்பட்ட மங்கலம் கிராமத்தில் யூ வடிவ வாய்க்கால் அமைப்பதற்காக பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் ரூபாய் 84.56 லட்சம் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், நடராஜன், இளநிலை பொறியாளர் கார்த்திக், ஒப்பந்ததாரர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் மறைந்த முரசொலி மாறன் நினைவு தினம் திமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி திருக்கனூர் கடைவீதியில் திமுக துணை அமைப்பாளர் AK குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திமுக புதுச்சேரி பொறுப்பாளர் MP ஜெகத்ரட்சகன் முரசொலி மாறன் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து திருக்கனூரில் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்த அவர் உடன்பிறப்பே வா 4வது கட்ட வெற்றி பயணத்தை துவங்கினார். அதன்படி மண்ணாடிப்பட்டு, திருபுவனை, நெட்டப்பாக்கம் மற்றும் மங்கலம் உள்ளிட்ட 4 தொகுதிகளில் 4ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார், திமுக நிர்வாகிகள் செந்தில் வேலவன், கலைவாணன், காந்தி, JVS ஆறுமுகம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 11 லட்சம் செலவில் சர்புன்னிசா நகரில் உட்புற சாலைகளுக்கு தார் சாலை அமைத்தல் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து நிதியின் கீழ் ரூபாய் 16,60,000 செலவில் திருக்கனூர் கிராமத்தில் பாரதி பள்ளி வீதியில் உள்ள யூ வடிவ வாய்க்காலை உயர்த்துதல் மற்றும் மூடு பலகை அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் MLA அருள்முருகன், ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் முத்தழகன், கண்ணன், தமிழ்மணி மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். பாண்டிச்சேரி மீட்டான் ரோட்டரி சங்கம் கடந்த 40 ஆண்டுகளாய் புதுவை பகுதியில் பல்வேறு மக்கள் நலப்பணிகளை நிறைவேற்றி மக்களிடம் நன்மதிப்பை பெற்று
தொடர்ந்து சேவை செய்து வருகின்றது. புதுவையில் பெருகி வரும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட பலர் சிறுநீரகங்கள் செயலிழந்து இரத்த சுத்திகரிப்பு செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். குறைந்த வருமானம் உள்ள பலர் இந்த மருத்துவ வசதிக்காக முற்றிலும் அரசு மருத்துவமனை நம்பிய நிலையில் காத்திருக்கும் நேரம் அதிகமாக உள்ளது. மிக குறைந்த கட்டணத்தில் இவ்வசதியை அவர்களுக்கு கிடைக்க செய்யும் நோக்கத்தோடு எங்கள் ரோட்டரி சங்கம் புதிய இரத்த சுத்திகரிப்பு மையம் ஒன்றை புதுவையில் குளூனி சகோதரிகளால் சமூக நோக்கோடு மிக சிறந்த மருத்துவ பணியை செய்து வருகின்ற செயின்ட் ஜோசப் மருத்துவமனையில் நிறுவியுள்ளது. எங்கள் சங்க உறுப்பினர்களின் நிதி பங்களிப்போடு பன்னாட்டு ரோட்டரி அறக்கட்டளை, அதாவது த ரோட்டரி ஃபவுண்டேஷன் ஆஃப் ரோட்டரி இன்டர்நேஷனல், பிரேசில் நாட்டின் ரோட்டரி மாவட்டம் 4630 மற்றும் எங்கள் ரோட்டரி மாவட்டம் 2981 ஆகியவற்றின் நிதி உதவி $37,541 அமெரிக்க டாலர், அதாவது இந்திய மதிப்பில் 32,28,665 மதிப்பில் இந்த மையம் 3 இரத்த சுத்திகரிப்பு இயந்திரங்களோடு அதிநவீன வசதிகளுடன் நிறுவப்பட்டுள்ளது. லாப நோக்கோடு இல்லாமல் அடக்க செலவை மட்டுமே கட்டணமாக பெற்றுக்கொள்ள மருத்துவமனை நிர்வாகம் முன்வந்துள்ளது. இந்த ரோட்டரி டயாலிசிஸ் மையத்தை இன்று காலை பாண்டிச்சேரி குளூனி மருத்துவமனையில் நடந்த விழாவில் பன்னாட்டு ரோட்டரியின் இயக்குநர், ரோட்டரியன் இன்டர்நேஷனல் டைரக்டர் ரோட்டரியன் முருகானந்தம் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். விழாவிற்கு ரோட்டரி மாவட்டம் 2981 ஆளுநர் ரோட்டரியன் லியோன், முன்னாள் ஆளுநர் ரோட்டரியன் பாஸ்கரன், நியமன ஆளுநர் ரோட்டரியன் ஆனந்தன், உதவி ஆளுநர் ரோட்டரியன் முருகவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்கத் தலைவர் ரோட்டரியன் விக்ரம் அனைவரையும் வரவேற்க மாவட்ட ரோட்டரி அறக்கட்டளை தலைவர் ரோட்டரியன் ரவி இந்த மையம் குறித்த விவரங்களை கூறினார். குளூனி தலைமை சகோதரி லொரேன் பில்டா வாழ்த்துரை வழங்க திட்ட தலைவர் ரோட்டரியன் ரீமன் நன்றி கூறினார். விழாவில் ரோட்டரி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள பண்டரக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கு 1.5 ஏக்கர் விளைநிலம் உள்ளது. இந்த நிலத்திற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு 5க்கும் மேற்பட்ட திமுகவினர் வந்து நிலம் ஏரி வாய்க்கால் புறம்போக்கு பகுதியில் இருப்பதாகவும் அதனால் அதனை காலி செய்ய வேண்டுமெனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர். இவர் இடத்திற்கான பட்டாவை அவர்களிடம் காட்டிய போதும் அந்த பட்டாவை மதிக்காமல், நீ இங்கிருந்து செல்லாவிட்டால் உன்னை கொலை செய்து விடுவோம் என கொலை மிரட்டல் விடுத்தனர். மேலும் இந்த கொலை மிரட்டல் காரணமாக மிரண்டு போனவர் புதுப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் காவல் நிலையத்தில் மிரட்டியவர்கள் திமுகவினர் என்பதால் இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் வந்து பிரபாகரன் மனு அளித்தார். அதிகாரிகள் யாரும் இல்லாமல் தனிப்பட்ட நபர்கள் இதுபோன்று வந்து இடத்தினை காலி செய்ய சொல்லி மிரட்டி வருவதாக அவர் தனது மனுவில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தேசிய மாணவர் படையில் 78வது உதய தின விழாவை முன்னிட்டு அம்மாள் சத்திரம் நேதாஜி நகரில் தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியின் தேசிய மாணவர் படை மாணவர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் வைத்து சிறப்பாக கொண்டாடினர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பெற்றோர் சங்க தலைவர் LSP சோழசிங்க ராயர், எம் ஸ்டார் ரெரா ஏஜென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் நிறுவனர் சுரேஷ், செயலாளர் காளீஸ்வரி, வங்கி மேலாளர் நிவின் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். தேசிய மாணவர் படையின் 78வது உதய தின நாளில் மாணவர்கள் ஆர்வமுடன் மரக்கன்றுகளை வைத்து மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தூய மரியன்னை பள்ளியின் தேசிய மாணவர் படை அதிகாரி பிரான்சிஸ் சேவியர் சிறப்பாக செய்திருந்தார். புதுவையில் பல்வேறு சாதனைகளை படைத்து மிக சிறந்த ஒரு கல்வி நிறுவனமாக செயல்பட்டு வரும் பெத்திசெம்னா CBSE பள்ளியில் புதியதொரு உதயமாக மாணவ மாணவியருக்கான நீட் JEE CA பயிற்சி மையம் புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் பிரான்சிஸ் காலஸ்ட் அவர்களின் தலைமையில் பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர் ராஜ் அவர்களின் முயற்சியினால் தொடங்கப்பட்டது. விழாவில் கௌரவ விருந்தினராக மறைமாவட்ட முதன்மை குரு பேரருட்தந்தை குழந்தைசாமி, மறைமாவட்ட பொருளாளர் அருட்தந்தை AJ பிலோமின் தாஸ், மறைமாவட்ட கல்வி ஆணைய செயலர் அருட்தந்தை பீட்டர் ராஜேந்திர மற்றும் SS சவுக்கர் மும்பை ஆகியோர் கலந்து கொண்டார்கள். ஆயர் அவர்களையும் அருட்தந்தையர்களையும் பள்ளி முதல்வரும் ஆசிரியர்களும் மாணவர்களும் அன்போடு வரவேற்றனர். தொடர்ந்து பள்ளி முதல்வர் அவர்கள் சிறப்புரையாற்றினர். விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆயர் தமது திருக்கரங்களால் குத்துவிளக்கேற்றி பயிற்சி மையத்தின் பெயரான பெட்டட் பயனர் அகாடமியை அறிவித்து துவக்கி வைத்தார். மேலும் மாணவ மாணவியருக்கு பயிற்சி மையத்தின் பெயரினை பதித்து T-ஷர்ட்டினை வழங்கி மகிழ்ந்தார். இம்மையம் மாணவ மாணவியர் சிறந்த மருத்துவராவதற்கும் பொறியியல் வல்லுநர்கள் மற்றும் பட்டய கணக்காளர்களை உருவாக்குவதற்குமே இலக்காக கொண்டு செயல்படும்.
போட்டி நிறைந்த இவ்வுலகில் பெட்ரிட் பயோனியர் அகாடமியில் படிக்கும் ஒவ்வொரு மாணவரையும் தனித்துவமாக தயார்படுத்துவதே இந்த சிறப்பம்சம். மாணவர்கள் தங்கள் அறிவையும் திறனையும் மேம்படுத்தி பாடங்களை பற்றிய ஆழ்ந்த புரிதல்களை பெறவும் கடினமாக படித்து வெற்றியின் பாதையில் அவர்கள் பயணிக்க இப்பயிற்சி மையம் சிறந்த வழிகாட்டியாக அமையும். இந்திய அளவில் சிறந்த IIT ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி நிறுவனமான பிரெப் எஜுகேஷன்ஸ் நிர்வாக இயக்குனர் அசிஸ் சவுக்கர் அவர்கள் கூறுகையில், இங்கு பயிலும் ஒவ்வொரு மாணவரையும் தேசிய அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களில் கல்வி பயில்வதற்கான நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெற சரித்திரம் படைக்க அவர்களை இணையில்லா படைப்பாளர்களாக உருவாக்கும் என உறுதியளித்தார். மேலும் தற்பொழுது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்காக பின்வரும் படிப்புகளான பிரிவு 1 மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிரிவு 2 பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிராக்டிக்ஸ், பிரிவு 3 பிசினஸ் ஸ்டடீஸ், அக்கவுண்டன்சி, எக்கனாமிக்ஸ், அலைடு மேக்ஸ், IP, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய பாடங்களில் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன என்றும் உற்சாகமுடன் அறிவித்தார். மேலும் பள்ளி முதல்வர் அவர்கள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எதிர்கொள்ளும் மாணவ மாணவியருக்கு பெட்ரிட் பயோனியர் அகாடமியில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு டிசம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு நடைபெறும் என்றும் சிறந்த மதிப்பெண் பெறும் மாணவ மாணவியருக்கு 100% ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். இறுதியாக ஆயர் அவர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தனது சிறப்பு நல்லாசியை வழங்கினார். நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு விழா இனிதே நிறைவுற்றது. புதுச்சேரி திருபுவனை பகுதியில் குடியிருப்பு பகுதி மற்றும் பேருந்து நிறுத்தங்கள் அருகே ரெஸ்டோ பார் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கடந்த ஒரு வார காலமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். பொதுமக்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் பொதுமக்களுடனான சமரச பேச்சுவார்த்தை வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் மற்றும் தாசில்தார் சேகர் தலைமையில் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தையில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள 2 ரெஸ்டோ பார்கள் அரசிடம் அனுமதி பெற்று அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டது. இதுகுறித்து பொதுமக்கள் கூறும்பொழுது, பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட முடிவுப்படி ரெஸ்டோ பார்களை அகற்றுவதாக உறுதியளித்தார்கள். அதை ஏற்று போராட்டத்தை கைவிடுகிறோம். ஆனால் கொடுக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் ரெஸ்டோ பார்களை அகற்றவில்லை என்றால் மீண்டும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூடிய ஊர் கிராம மக்கள், கடலூர் வட்டம் குணமங்கலத்தை சேர்ந்த கிராமவாசிகள் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக 400 குடும்பங்கள் வசித்து வருகின்றோம். அந்த 400 குடும்பங்களில் கிட்டத்தட்ட 100 குடும்பங்களில் அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கை என அனைவருக்கும் திருமணம் முடிந்த நிலையில் ஒரே வீட்டில் 4-5 குடும்பங்களாக வசித்து வருகின்றோம் என்றும் எங்களுக்கு போதிய வீடு வசதி, கழிப்பறை மற்றும் குடிநீர் போன்ற பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் மேலும் தமிழக அரசு எங்களின் வாழ்க்கை மேம்படுத்த வேண்டும், தனித்தனி குடும்பங்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தோம் என்று கிராமவாசிகள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து குணமங்கலம் கிராமவாசியான வேலு என்பவர் பேட்டியளித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் உத்தரவுப்படி புதுச்சேரி மாநில அமைப்பாளர், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLA அவர்களின் ஆலோசனைப்படி தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு உணவு திமுக இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர், தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக தேர்தல் பொறுப்பாளர் டாக்டர் நிதிஷ் தலைமையில் வழங்கப்பட்டது. அதன்படி இன்று தட்டாஞ்சாவடி தொகுதி பொய்யாக்குளம் மற்றும் மகாத்மா நகரில் உள்ள ஏழை மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் கணேசன், தொகுதி செயலாளர் ஆறுமுகம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் KP இளம்பருதி, சிவசங்கரன், தமிழ்தாசன், குடியரசு, ராமமூர்த்தி, ராஜா, முருகேன், பாலாஜி, பிரதாப், முத்து, சந்தோஷ், திருலோக சந்தர் பிரகாஷ், சண்முகம், வீரபாண்டியன், சுப்பிரமணியன், மாற்றன் உட்பட பல்வேறு நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு மக்களுக்கு உணவு வழங்கினார்கள். சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. புவனகிரி வட்டம் பின்னலூர் அஞ்சல் அம்பேத்கர் நகர் ஊர் பொதுமக்கள் சிமெண்ட் களத்தை இடித்து கூத்து மேடை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிரந்தர தடை கோரி மனு. தமிழ்நாடு அரசு உதவியாளர் சிமெண்ட் களம் அமைக்கப்பட்டு நெற்குவியல் மற்றும் நெல் மணிகள் உலர்த்துவதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சிமெண்ட் களத்தை முற்றிலும் பயன்படுத்தப்படாத வண்ணம் அதன் மையத்தில் கூத்து மேடை கட்டுவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அவ்விடத்தில் கூத்து மேடை கட்டுவது என்பது பின்னலூர் ஊர் பொதுமக்களின் பொதுவான கோரிக்கை இல்லை. எனவே பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்ட நெற்களத்தை சிதலமடைந்த பகுதிகளை புனரமைத்து முழுமையாக பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல்
மக்களின் அத்தியாவசிய தேவையில்லாத கூத்து மேடை கட்டுவதற்கு அவ்விடத்தை பொதுமக்களுக்கு பாரதமான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதும் அதற்கான இடத்தேர்வு என்பது கிராம நிர்வாக அலுவலர் தேர்ந்தெடுத்து தரப்படவில்லை, முறையாக அடங்கல் பெறப்படவில்லை என்பதும் விசாரணையில் தெரிய வருகிறது. கூத்து மேடை அமைக்கப்பட்டு வரும் இடம் சக்குப்பந்தி தெற்கே கீழ்மேல் தெரு, வடக்கே குடியிருப்பு, மேற்கே விநாயகர் கோவில், கிழக்கே மாரியம்மன் கோவில் உள்ளது. ஊரில் பொதுமக்கள் கூடும் பொதுவான இடம் இது மட்டும்தான். பொங்கல் பண்டிகை, விளையாட்டு போட்டிகள் மற்றும் மாரியம்மன் கோவில் திருவிழாக்கள், பங்குனி உத்திர திருவிழாக்களின் பொழுது பொதுமக்கள் கூடுவதற்கு பொதுவாக ஊருக்கே இந்த ஒரு இடம்தான் உள்ளது. பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக அரசு நிதியில் உருவாக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ள சிமெண்ட் நெற்களத்தை தேர்வு செய்து அனுமதி அளித்த அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்லாமல் கூத்து மேடை அமைப்பதை நிரந்தர தடை விதித்து சிமெண்ட் களத்தை புதுப்பித்து தருமாறு அந்த ஊர் பொதுமக்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். இதுகுறித்து பின்னலூர் அம்பேத்கர் நகரை சேர்ந்த வடிவேல் பேட்டியளித்துள்ளார். மத்திய இளைஞர் நல மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கேலோ இந்தியா அஷ்மிதா விளையாட்டுப் போட்டியின் கீழ் கோரிமேடு விளையாட்டு மைதானத்தில் முதன்முறையாக பெண்களுக்கான மாநில அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் புதுவையை சேர்ந்த 8 அணி வீராங்கனைகள் விளையாடினர். போட்டியில் லாஸ்பேட்டை ஏபிஜே அப்துல் கலாம் அணி கோப்பை வென்றது. 2ஆம் இடத்தை முத்தியால்பேட்டை பாரதியார் அரசு மகளிர் கல்லூரி அணியும், 3ஆம் இடத்தை கோரிமேடு ஜே டென்னிஸ் பால் அசோசியேஷன் அணியும், பிள்ளையார்குப்பம் லோட்டஸ் டென்னிஸ் பால் அணியும் பிடித்தது. தொடர்ந்து மாலையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவுக்கு புதுச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் சங்க செயலாளர் ரத்ன பாண்டியன் தலைமை தாங்கினர். இணை செயலாளர் பழனிவேல், தொழிலாளர் துறை ஆய்வாளர் தமிழரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு கோப்பைகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல்நிலை பகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் மகன் சேகர் என்பவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் 9க்கும் மேற்பட்ட கஞ்சா வழக்குகள் உள்ள நிலையில் கஞ்சா குற்றவாளி சேகரை லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் இனியன் தலைமையில் கைது செய்து சிறையில் இருக்கும் நிலையில் அவர் மீது புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் IPS மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் IPS பரிந்துரையின் பேரில் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் முன்னிலையில் லாஸ்பேட்டை காவல்நிலை ஆய்வாளர் இனியன் தலைமையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்களுக்கு கஞ்சா வியாபாரி சேகர் மீது குண்டா சட்டம் வழக்கில் கைது செய்ய பரிந்துரை கோப்பு அனுப்பப்பட்டது. அதன் மீது மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்ததன் பேரில் புதுச்சேரியில் முதல் முறையாக கஞ்சா வியாபாரி மீது 1 ஆண்டு ஜாமீனில் வர முடியாத குண்டர் சட்டத்தில் கைது செய்து மீண்டும் சிறையில் அடைத்தது லாஸ்பேட்டை இனியன் தலைமையிலான போலீசார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் வம்பாக்கீரபாளையம் திபுராயன்பேட்டை வழி சுப்பையா சாலை முதல் செட் இந்தியா மருத்துவமனை வரை உள்ள சன்னியாசி தோப்பு பிரதான சாலையை தார் சாலையாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்த பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்நிகழ்வில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி MLA அவர்கள் பணியை துவக்கி வைத்தார். பணிகள் 4 மாதங்களில் நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பூஜை நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதேபோல் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் ராஜு, திமுக பிரமுகர் தணிகாச்சலம், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள், ஊர் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டத்தில் வெட்டிவேர் விவசாயம் செய்யும் விவசாயிகளை உலக அளவில் மேம்படுத்தும் நோக்கில் வெட்டிவேர் விவசாயிகள் திறன் மேம்பாட்டு பயிற்சி கூட்டம் நொச்சிக்காடு வெட்டிவேர் விவசாய சங்க தலைவர் கஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் பயத்தம் ஃபிளேவர்ஸ் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் பிரைவேட் எல்டிடி நிறுவனம் மற்றும் ஆக்சிஸ் டெவலப்மெண்ட் சர்வீஸ் தொண்டு நிறுவனமும் இணைந்து அதன் நிறுவனர் மயூத் அகமது விவசாயிகளுக்கு வெட்டிவேர் பயன்பாடு குறித்து எடுத்துரைத்தார். வெட்டிவேர் மூலம் உலக நாடுகள் பல வருவாய் ஈட்டி வரும் நிலையில் மணல் திட்டு அதிகம் கொண்ட கடலூர் மாவட்ட வெட்டிவேர் விவசாயிகள் அதிக லாபம் ஈர்க்கவும் வெட்டிவேரை முறையாக மதிப்பு கூட்டி லாபம் ஈட்டுவது தொடர்பாகவும் விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. மேலும் கடலூர் அடுத்த சிலம்பிமங்கலம் கிராமத்தில் உயரக வெட்டிவேர் விதை உற்பத்தி மையம் தொடங்கப்பட்டு விவசாயிகளுக்கு வெட்டிவேர் விதைகள் வழங்கப்படுகின்றன. இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி கூட்டத்தில் பேராசிரியர் டாக்டர் பி ரவிச்சந்திரன், சூழலியலாளர் டாக்டர் பூபதி குப்தா, கமிட்டி சோலார் லிமிடெட் நிறுவனர் ஸ்ரீராஜ் பாட்ஷா, இந்திய வெட்டிவேர் ஃபவுண்டேஷன் தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் விவசாயிகளுக்கு வெட்டிவேர் விவசாயம் குறித்து எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விவசாயிகள் சங்க செயலாளர் விஜயபாஸ்கர், வெட்டிவேர் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் சாமி கச்சராயர் ஆகியோர் செய்திருந்தனர்.
இதில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள குறிஞ்சிப்பாடி, வடலூர், நொச்சிக்காடு, தியாகவள்ளி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த வெட்டிவேர் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முதலியார்பேட்டை மூகாம்பிகை நகரை சேர்ந்தவர் ஜெயக்குமார். ஜெயலட்சுமி தம்பதியரின் மூத்த மகள் பவித்ரா பொறியியல் பட்டதாரியான இவர் கடந்த சில ஆண்டுகளாக அரசு பணிக்காக பல்வேறு போட்டித் தேர்வுகளை எழுதி வந்தார். அந்த பணியின் மீது அதிக நாட்டம் கொண்ட பவித்ரா சில மாதங்களுக்கு முன் நடைபெற்ற மேல்நிலை மற்றும் இளநிலை எழுத்தர் பணிக்கான தேர்வில் தோல்வி அடைந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து போட்டித் தேர்வுகளில் தோல்வியடைந்து வந்ததால் தன்னுடைய அரசு பணிக்கான கனவு நிறைவேறவில்லை என எண்ணி மனமுடைந்து காணப்பட்ட நிலையில் திடீரென தனது வீட்டில் உள்ள மின் விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் பவித்ராவை மீட்டு சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியிலிருந்து சிவபக்தர்கள் 3ஆம் ஆண்டாக திருவண்ணாமலைக்கு பாத யாத்திரை சென்றனர். மாணிக்க வாசகர் கூறிய பஞ்சபூத தத்துவம் இதை மனித உரு தாங்கி அந்த திரு அம்பல உடையான் பஞ்சாட்சரமூர்த்தி தான் தன் கை கொண்டு எழுதியது திருவாசகம். அந்த அருணாச்சலத்தை நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைக்கு நடைபாதையாக செல்வது ஐதீகம். அந்த வகையில் புதுச்சேரியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சிவபக்தர்கள் திருவண்ணாமலைக்கு பாத யாத்திரை செல்வது வழக்கம். இன்று 3ஆம் ஆண்டாக கார்த்திகை 8ஆம் நாளில் திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக புறப்பட்டனர். இன்று காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். சிறப்பு கூறு நிதி செலவினம் குறித்து முதல்வர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை, முதல்வர் சமர்ப்பித்த இடைக்கால 5 ஆண்டு பட்ஜெட் காலத்தில் ஒரு ஆண்டு கூட 16% நிதியை இவரது அரசு செலவு செய்யவில்லை. முதல்வர் சமர்ப்பித்த இடைக்கால 5 ஆண்டு பட்ஜெட் காலத்தில் ஒரு ஆண்டு கூட 16% நிதியை இவரது அரசு செலவு செய்யவில்லை. இந்த காலகட்டத்தில் ஆதி திராவிட சமுதாய மக்களுக்கு ₹1 கூட மூலதன செலவு செய்யவில்லை. வீடு மற்றும் மனைப்பட்டா இல்லாமல் ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் நிறைய பேர் உள்ளனர். அவர்கள் வாழும் கிராமம் மற்றும் நகர பகுதிகளில் அடிப்படை சமூக கட்டமைப்புகள் உருவாக்கி தரப்படவில்லை. காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில் இந்த மக்கள் வசிக்கும் கிராமங்களை முதல்வர் நேரில் பார்க்க வேண்டும். பழங்குடியின மக்களுக்கான இட ஒதுக்கீட்டை மத்திய அரசிடமிருந்து இந்த அரசு இன்னும் பெற்றுத்தர முடியவில்லை. முதல்வர் சொல்வது போல் 16% சிறப்பு கூறு நிதி இம்மக்களுக்கு செலவு செய்யப்பட்டிருந்தால் கடந்த 10 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் என்னென்ன, எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, எவ்வளவு நிதி செலவு செய்யப்பட்டது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை அரசு வெளியிட வேண்டும் என்று இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.